Next question number 14. என்னது dy by dx equal to y tan x னு சொல்லிருக்காங்க இல்லையா? வேரியபிள்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம்? அந்த dx கீழ இருக்க கன்ஃபார்மா அங்க கொண்டு போயிடலாம். அந்த tan x அங்க தான் இருக்கும். நான் dx இங்க கொண்டு போறதுல இந்த y இங்க கொண்டு வரலாமா? ஃபைனலா எப்படி வரும்? dy by இந்த y மட்டும் இங்க எடுத்து வரலாம். அங்க ஆல்ரெடி tan x அப்படியே தான் இருக்கும். இந்த dx மட்டும் அங்க மேல போய்டும். சோ கரெக்ட்டா வேரியபிள்ஸ் தவிர ஆயிடுச்சு. ஓகேவா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு சைடும் இன்டெகிரல் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆக்சுவலி இது 1/y 1/y ஐ இன்டெகிரல் பண்ணா log இருக்கும் இல்லையா? ஸோ ஆன்சர் log equal to இன்டெகிரல் tan x னு இருக்கா? ஓகே, ஸோ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x, secant square இன்டெகிரேட் பண்ணா tan x. பட் நீ tan x டிஃபரன்ஷியேட் இது இன்டெகிரேட் பண்ணுறது இல்லையா? அது எப்படி நம்ம பண்ணலாம்? பட் tan x dx இருக்குல்ல, இது வந்து tan sin x by cos x கரெக்ட்டா? அப்ப cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x இல்லையா? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. பட் இங்க என்னடா இருக்கு? வெறும் sin x தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் போடலாமா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தானே. அதனால வெளியில ஒரு மைனஸ் உள்ள ஒரு மைனஸ். அப்ப மைனஸ் இப்ப log எழுதலாம்ல. என்னது? log of என்னது? cos x. புரியுதா? இந்த மைனஸ் பண்ண கீழ இருக்கிற டேர்ம் டிஸ்ட்ரிபியூஷன் மேல வந்து log எழுதனால அத log of cos x போடுறேன். இந்த இது एक्चुअली -1 ன்னு அர்த்தம். இது அப்படியே பவர் கொண்டு போலாமா? அப்ப என்ன வரும்? log of cos x the whole power -1. log of அது கீழ வச்சதுனா பவர் +1 ஆயிடும். இன்வெர்ஸ் கிடையாது. cos inverse x வேற, இது cos x the power -1 வேற. அப்ப டினாமினேட்டர் 1/cos x னு போட்டா அந்த -1 போயிடுமா? x power minus கீழ போனா வேற x ல அந்த மாதிரி 1/cos tan என்ன மட்டும் secant x இல்லையா? log of என்னது secant x. actually tan x ஐ எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்க டைரக்டா ஃபார்முலாவே படிச்சுக்கலாம். tan x ஐ இன்டகிரேட் பண்ணா log of secant x. ஒருவேளை எக்ஸாம் மறந்து போச்சுன்னா இப்படி போட்டு பாருங்க. புரியுதா? ஓகே, ஸோ இங்க நான் டைரக்டா தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ tan x ஐ இன்டகிரேட் பண்ணா என்னது? log of secant x. புரியுதா? மறந்துடாதீங்க, tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x. பட் இங்க tan x இன்டகிரேட் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு secant square x இன்டகிரேட் பண்ணா tan x. தெளிவா இருக்கு. சரி. பிளஸ் கான்ஸ்டன்ட்டா இது log இது log, அப்ப கான்ஸ்டன்ட் log லே போட்டுக்கலாம். log c. அடுத்து என்ன பண்ணுவோம்? log y equal to இது வந்து log a plus log b ன்னு இருக்கா? அப்ப அது என்ன எடுக்கலாம்? log ab. அப்ப மல்டிப்ளை பண்ணா c into secant இப்படி வரும். right side log cancel ஆயிடும். அப்ப y equal to என்ன வரும்? c into secant x. so இதான் உங்களுடைய என்னது? ஜெனரல் சொல்யூஷன். ரைட், அடுத்து பர்టిక్యులர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். என்னது? y equal to 1 x equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் y equal to 1 x equal to 0. அப்ப என்ன ஆகும்? y பதிலா 1 equal to c into secant 0 இல்லையா? secant 0 க்கு வேல்யூ எவ்வளவு? 1. ஏன்னா cos 0 ஓட வேல்யூ 1, cos ஓட ரெசிப்ரோக்கல் தான secant. அப்ப கண்டிப்பா அதுக்கு 1 தான். புரியுதா? sin 0 0, cos 0 1, tan 0 0. புரியுதா? secant 0 1 அப்படிங்க. secant 0 1. அப்ப c into 1 c தானே. அப்ப 1 equal to c தான். இதோட வேல்யூ 1. c equal to புரியுதா? ஓகே, c கிடைச்சிச்சா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? அப்ப என்ன வரும்? y equal to இந்த c க்கு பதிலா எவ்வளவு வேல்யூ? 1 into மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அப்ப 1 into secant x secant x. சோ இதான் உங்களுடைய பர்టిక్యులர் சொல்யூஷன்.